Hey guys, this is MD Asik. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டபுள் எக்ஸ்போஷர் பிக்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் காத்துருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சு இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். And guys, welcome to my channel MD editz. First Picsart app open பண்ணிக்கோங்க, and then edit பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிக்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கட் அவுட். தேவையில்லாத பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு மாடல் பிக்கை மட்டும் வச்சுப்போம். ஆக்சுவலி இந்த பிக்குக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இது ஏற்கனவே ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்குது. பட் ஓவராலாக ஒரு எடிட்டிங் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்காக வந்து இதில் வந்து பேக்ரவுண்டை வந்து எடிட் பண்ணுறேன், கட் பண்ணுறேன். ஐ மீன் ஒன்ஸ் நீங்கள் மாடல் பிக் மேலே ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா ஐ ஐக்கான் கிளிக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் சேவ் பட்டன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க ஸ்டிக்கரை. பிக்கை சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எம்டி பேக்ரவுண்டு ஓப்பன் பண்ணியும் எடிட் பண்ணலாம். இல்லைனா நான் இதை சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா ஃபிட் ஓப்பன் பண்ணி ஃபிட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி 1:1 ரேஷியோவில் ஒரு எம்டி பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பிக் வந்து அப்படியே மேலே வந்து ஓவர் ரேவாக அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது இப்போ பாருங்கள். ஆட் ஃபோட்டோ டூவில் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிக் வேணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஃபோட்டோ கூட இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டார்க் டோன் பிக்காகவும் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணும்னா நம்ம இன்ஸ்டா பேஜில் நான் இதுக்கு கொடுக்குறேன், நீங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன் லேயரில் கொடுக்குறோம். ஸ்க்ரீன் லேயரில் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிக்கை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்க ஓவர்லேஸ்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓவர்லேஸை எரேஸ் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட் கார்னர் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி எடிட் இமேஜ் கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து எஃபெக்ட் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வைப்ரண்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். வைப்ரண்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணி அதில் ஃபேட் வந்து ஒரு அரௌண்ட் 50 கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. வைப்ரண்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லோமோ எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். லோமோ எஃபெக்ட் கிளிக் பண்ணி அதில் அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. அண்ட் விக்னேட்டை அரௌண்ட் 60 கொடுத்துக்கோங்க. பிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். லோமோ எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் இருக்க டிக்கை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க எஃபெக்டை. அண்ட் கைஸ், இதோட இந்த எடிட்டிங் டியூட்டோரியல் வீடியோ முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் கூலாக ஒரு டபுள் எக்ஸ்போசர் பிக் சூப்பராகவே இருக்குது பார்க்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் பிக்குக்கும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஓவர்லே பிக்கை நான் இன்ஸ்டா பேஜில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் இன்ஸ்டாலே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.